வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தை உணவு. நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்க்கும்போது ஃபேமஸான ஒரு சிகக்காய் பவுடர் விற்கிற நிறுவனம் வந்து அரிசி கஞ்சியோட சேர்ந்த சிகக்காய் ஷாம்பு அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம வாழ்வியல் முறையை தான் சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அரிசி வடித்த கஞ்சியை முதல் நாள் எடுத்த கஞ்சி ஒரு நாள் குளித்த பிறகு மறுநாள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது அதுக்கு ஈடு இணையாக, அதாவது அது ஒரு கண்டிஷனர் மாதிரி மயிர் கால்கள் வந்து அந்த முடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கெட்டியமாக பிடிச்சக்கூடிய தன்மை வந்து இந்த ரைஸ் வாட்டருக்கு இருக்குது, வடித்த கஞ்சிக்கு இருக்குது, அதுவும் புளித்த வடித்த கஞ்சிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சில்கியான ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முடியை வந்து பளபளப்பாக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கும் நீட்டமாக வளர்கிறதுக்கு கருப்பாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த அரிசி வடித்த கஞ்சியை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வர சொல்லிகிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு பிரபல நிறுவனம் வந்து, அதாவது எல்லாமே விளம்பரத்துலேயும் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் எல்லாமே இப்போ ஆர்கானிக்குங்கிற ஒரு பேரில் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அது உண்மையான தான் அப்படிங்கிறத தேடி போகிறத விட எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அது நமக்கு வீட்டில் இருக்கிறத நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட முழு பலனும் நமக்கு கிடச்சிடும் இல்லையா. ஒரு ரைஸ் வாட்டரை வச்சு ஒரு சிகக்காயை அரைச்சி ஒரு ஷாம்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது நுர வரக்கிறதுக்கும் வேறு எதுக்காவது நல்லா முடியை வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கும் வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது சிகக்காயை அரைக்கும் போது சிகக்காயை அரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு அது அப்புறம் நம்ம வீட்டில் வடித்த அரிசி கஞ்சியை மறுநாள் காலையில் அந்த சிகக்காய் வடித்த பிறகு அரைச்சி தேய்ச்ச பிறகு அந்த கஞ்சியும் தலையில் வந்து ஊற வச்சுட்டு அதையும் அலசும் போது நமக்கு முடியும் கண்டிஷன் ஆகும். அதுக்கப்புறம் முடியும் நல்லா பளபளப்பாகும், முடிக்க வேண்டிய சத்துக்கள் கிடைத்து நீண்ட முடியும் கிடைக்கும். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் மட்டும்தான். இதே வந்து கிராம்பு உப்பு போட்ட பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பல்லுக்கு சிறந்தது நமக்கு கிராம்பு உப்பு போட்ட பேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா உப்பு கிராம்பு எல்லாமே கலந்து அந்த காலத்துலேருந்து வர பல்பொடி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பல்வலிக்கு கிராம்பு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி சந்தனம் சோப்பு சந்தனமும் மஞ்சளும் சேர்ந்த சோப் அப்படிங்கிறப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இல்லாட்டி கூட நம்ம ஃபேஸ் வெள்ள பளபளக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை மஞ்சளோ சந்தனமோ தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கலாம். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது டீ, மூலிகை டீ அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கு கண்டந்திப்பிலி ஏலம் எல்லாமே அதில் இருக்குது. அதாவது ரோஜா இதழ்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டீயில் கலந்து குடிக்கிறத விட பால் கலந்தாலே டீயோட தன்மை முற்றிலுமாக நீங்கிடும், அது விஷத்தன்மை தான் ஏறும். இந்த டீயில் குடிக்கிறத விட நம்ம காலையில் விதவிதப்பான தண்ணியில் நம்ம வீட்டில் இருக்கிற சுக்கோ மிளகோ கண்டந்திப்பிலியோ ஏலமோ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும் போது, அதுக்கப்புறம் சாதாரணமாக தண்ணி குடிக்காமல் ஒரு சீரக தண்ணி குடிக்கும் போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம உணவில் நம்ம நடவடிக்கையில் நம்ம ஒழுக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செஞ்சுக்கிட்டே வரும்போது சித்த மருத்துவம் நம்ம வாழ்வியலோடு சேர்ந்து கலந்துடும். இதை தான் வந்து நம்ம சித்தர்கள் வந்து முன்னோர்களும் சரி நம்ம வீட்டில் பெரியவங்களும் சரி இதை தான் சொல்லிக்கிட்டே வராங்க. நம்மளை அறியாமல் நம்ம ஒரு தமிழ் மருத்துவத்துக்குள்ளே சித்த மருத்துவத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஏன்னா அதை ஒன்றி தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். சிறிது காலம் நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறதால தான் வந்த அவ்வளோ பக்க விளைவுகள் தான் எல்லா வியாதிகளும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வர விளம்பரங்களே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெரிய மாஸ் ப்ராடக்டாக செய்யும் போது ஒரு ஆடோட விளம்பரத்தோடு செய்யும் போது அதோட காஸ்ட்டும் அதிகம், அது நம்பகத்தன்மையும் ரொம்ப குறையும். இதே நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டே வரும்போது இதை ரொம்ப கிட்ட இயற்கையோட கிட்ட நம்ம நெருங்குவோம், தமிழ் மருத்துவத்தோட கிட்ட நெருங்குவோம். சித்த மருத்துவம் நம்ம வீட்டுக்கே வந்துடும், ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துடும். ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்த கேரை அணுகுங்க.